நித்திய சுபம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க? அருமையாக இருந்திருக்கணுமே. இந்த தீபாவளிக்கு அடுத்து வர கந்த சஷ்டியை பற்றின பதிவு தாங்க இது. கந்த சஷ்டியில் ஒளிந்திருக்கிற ஆன்மீகமும் அறிவியலை பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு உங்களுக்காக. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேங்க. ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாவே பயணிக்குதுங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், என்ன பலகாரம் சாப்பிட்றோம். இதில் என்ன ஆன்மீகம் இருக்குது, என்ன அறிவியல் இருக்குது. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஐப்பசி மாதம்ன்றது ஒரு துலா மாதம்ங்க. அந்த மாதத்தில் தான் சனி உச்சம் அடைகிறாரு. சனிக்கு பிரீத்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றோம், எண்ணெய் பலகாரத்தை சாமிக்கும் படைக்கிறோம். அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது நம்ம எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போது நமக்கு அதனால கொழுப்பு சக்தி கிடைக்குது. இந்த கொழுப்பு சக்தி குளிர்காலத்தில் குளிரை தாங்கிக்கக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி கந்த சஷ்டிக்கு என்ன ஆன்மீகம் அறிவியல் ஒளிந்திருக்குது. கந்த சஷ்டின்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஆன்மீக ரீதியாக முருகர் 6 நாள் தவம் இருந்து சூரபத்மன்ற அரக்கனை வதம் செய்கிறாருங்க. இந்த 6 நாளும் அவர் மற்ற சக்திகளிலிருந்து சக்திகளை பெற்று, அதாவது தன்னோட தாய்கிட்ட இருந்து வேலை பெற்று சூரபத்மனை அழிக்கிறாரு. இதில் ஆன்மீகம் என்ன இருக்குது? நம்ம 6 நாள் விரதம் இருந்து காலை மாலை கந்த சஷ்டி படிக்கும்போது நம்ம மனது ஒருநிலைப்படுது, நமக்கு மனதளவில் ஒரு திடம் ஏற்படுது, நம்ம மனசில் ஒரு தைரியம் வருது. அதே மாதிரி உடலில் என்ன நடக்குது அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா, உடலில் 3 சக்தி இருக்குது. இயக்க சக்தி, செரிமான சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த ஒரு சக்தியும் இன்னொரு சக்தியோட ஆற்றல் பெற்று தாங்க செயல்படுது. ஒரு உதாரணத்துக்கு இயக்க சக்தி செயல்படுதுன்னா, அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா நமக்கு பசி மித்த விஷயங்கள் தோணாது. அப்போ செரிமான சக்தியோட ஆற்றலை பெற்று தான் இயக்க சக்தி இயங்குது. இதே மாதிரி செரிமான சக்தி இயங்கும் போது மித்த சக்திகள் வேலை செய்யாது. நம்ம சாப்பிட்டோடனே நமக்கு வேறு எந்த வேலையும் செய்யணும், இயங்கணுன்ற எண்ணம் வராது. அது மாதிரி ஒரு சக்திகிட்ட இன்னொரு சக்தி ஆற்றல் பெறணும். அப்படி பெறும்போது தான் இந்த சக்திகள் வேலை செய்யும். இப்போ இந்த கந்த சஷ்டியோட அறிவியல் என்னன்னா, நம்ம செரிமான சக்திக்கு ஆற்றலை குறைச்சி, அதாவது நம்ம செரிமான உறுப்புகளுக்கு ஆற்றலை குறைச்சி, அதாவது வேலையை கம்மி பண்ணி விரதம் இருக்கிறது மூலமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. நோய் எதிர்ப்பு சக்தி செரிமான சக்திகிட்ட இருந்து ஆற்றலை பெற்று நமக்கு அதிகமாகுது. நோய் எதிர்ப்பு சக்தின்ற இம்யூனிட்டி அதிகமாகுது நம்ம உடம்புல. இதை தான் நம்ம ஆன்மீக ரீதியாக தொடர்பு பற்றி பார்க்கும்போது, முருகன் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட தாயான பார்வதி தேவி தான் அந்த செரிமான சக்தி. தாய்கிட்ட என்று வேலை பெற்று தான் முருகர் சூரசம்ஹாரம் பண்ணுறாரு. இந்த இடத்துல நம்மளும் விரதம் இருக்கும்போது நம்ம செரிமான உறுப்புகள் வேலையை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆற்றல் அதிகமாக கொடுக்குது. இதனால் இந்த 6 நாள் விரதம் இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதுவும் முக்கியமாக இந்த காலங்களில் நோய் அதிகமாக இருக்கிற நேரங்களில், பரவுகிற நேரங்களில் இந்த விரதம்ன்றது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஒரு நாளாவது கந்த சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக முருகரை போல ஒரு கேட்ட உடனே வரம் கொடுக்குற கடவுளே கிடையாதுங்க. அவர் தான் நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம கூப்பிடுறது முருகரை மட்டும்தான். அவர்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். அதுவும் இந்த 6 நாள் கந்த சஷ்டி விரதத்தில் உங்களால் எப்படி இருக்க முடியுமோ, ஒருவேளை விரதம் இருக்கலாம், இல்லை முழு நேரமும் விரதம் இருக்கலாம், இல்லை கடைசியான ஒரு நாள் மட்டும் விரதம் முழுமையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து நீங்கள் நினச்சதை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவனின்றி அணுவும் அசையாது, அவனருளாலே அவன்தாள் வணங்கி. இப்படிக்கு வணக்கம் சு ராமசாமி அடிகளாரின் சிஷ்யை சுப்புலக்ஷ்மி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது போல் ஆன்மீக தகவல்கள் மேலும் வேணும்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.